ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கேரமல் கஸ்டர்ட் பிரெட் புட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் நான் இதுலேயே பாதி சர்க்கரை தான் போட போகிறேன் நம்ம கேரமல் பண்ணுறதுக்கு. ஸோ கேரமலைஸ் பண்ணுறதுக்கு பாதி சர்க்கரை போட்டுக்கிட்டு இதை லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சுகரை குக் பண்ணதுனால இது நல்லா கேரமலைஸ் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதை வந்து ஒரு மோல்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை அது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சூடாகவே அப்படியே அந்த மோல்டில் ஊற்றி வச்சுருங்க. ரொம்ப நேரம் கேரமலைஸ் பண்ணாதீங்க, அது கிறிஸ்டல் ஆகிடும். இந்த கலர் வந்ததுமே இதை மாற்றிடுங்க. இப்போது டின் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. பால் இருந்தால் கூட நீங்கள் பாலில் கூட கலந்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ இதை கட்டி இல்லாமல் நம்ம கலந்தாச்சு. இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ப்ரெட் இருக்கு இல்லையா, அதோட சைடு ப்ரௌன் எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஒரு 5 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அதே கடாயை எடுத்துகிட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சுருந்தேன், ஆறி இருக்குது. இப்போ நான் அந்த பாலை ஒரு 2 கப் பால் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் இருக்குது இல்லையா, ஸோ அதை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, ஸோ அது வரைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து. கொஞ்சமாக தான் நான் சுகர், ஆல்ரெடி நம்ம கேரமலைஸ் பண்ணியிருக்கோம், இந்த பாலுக்கு மட்டும் லைட்டாக நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே இங்கே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரெட்டை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ப்ரெட்லேயும் சுகர் இருக்கும். சுகர் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். நல்லா திக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ஸ்மூத்தாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அந்த கேரமல் பேட்டர் இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கேரமல் பண்ணி வச்சுருக்க மோல்டுக்குள்ளார நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கேரமல் புட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முழுசாக இதில் சேர்த்துட்டு ஈவன் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் கூட செய்யலாம். ஈவன் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஈவன் பண்ணி விட்டுட்டு இப்போ இதனால் நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் செய்கிறீங்க இல்லையா, அந்த டிஃபன் பாக்ஸில் மூடி போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். சூப்பராக நல்லா ராப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கேரமல் புட்டிங் இருக்குது இல்லையா, இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு கரெக்டாக 20 to 30 மினிட்ஸ் இதை நல்லா பேக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் இதை நல்லா பேக் பண்ணி வெளியில் எடுத்து இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். இந்த அலுமினியம் ஃபாயிலை ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 hours நம்ம வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போ 4 hours அப்புறம் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. பாருங்கள், 3 hours நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்துட்டேன். ஸோ சூப்பராக செட் ஆகிடுச்சு நம்மளோட பிரெட் கஸ்டர்ட் கேரமல் புட்டிங். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதை இது மேலே இப்படியே கவுத்திட்டு அப்படியே கவுத்திக்கலாம். ஒரு
தட்டிட்டு இங்கே பாருங்க, நம்மளுடைய சூப்பரான கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி.